வணக்கம். மே 15ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி காலையில் 11:30 மணி அளவில் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ரஷ்யா யுக்ரைன் இடையே பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டர்க்கியில் புட்டின் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெலன்ஸ்கி அதை வரவேற்றிருந்தார், யுக்ரைன் அதிபர். ஆனால் இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில், புட்டின் நேரடியாக போகலை, அவருடைய உதவியாளர் தலைமையில் ஒரு குழு டர்க்கிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. ஆனால் ஜெலன்ஸ்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது புட்டின் தான். ஸோ புட்டின் வரலைன்னா ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பார் அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஏப்ரல் மாதத்தில் ஐடி செக்டரில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க, நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவுக்கு வாங்கி இருக்கிறாங்க ஐடி ஸ்டாக்ஸில் ஏப்ரல் மாதத்துலன்னா 9,599 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க ஐடி செக்டரில். ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்தில். இது ஐடி செக்டரில் மட்டும். ஐடி செக்டரில் எந்தெந்த ஸ்டாக்ஸில் வாங்கி இருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட், இன்ஃபோசிஸில் 3,011 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. டிசிஎஸில் 2,375 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கோஃபோஜில் 1,432 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த 3 கம்பெனிகள் அல்லாமல் HCL டெக்னாலஜிஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், எம்ஃபோசிஸ், LTI மைண்ட்ரி, எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் மற்றும் சியான்க்லையும் வாங்கியிருக்கிறாங்க. 170 கோடி ரூபாயிலேருந்து 960 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க முதலீடு செய்திருக்கிறாங்க இந்த நிறுவனங்களில். எந்த ஐடி கம்பெனிலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க அல்லது ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க? டெக் மஹிந்திராவில் 270 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. பிர்லா சாஃப்ட்டில் 85 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. ஜாகிள் ப்ரீபெய்ட்லையும் அதே அளவுக்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. இது தவிர வேறு எந்தெந்த ஸ்டாக்ஸில் விற்பனை செய்திருக்கிறாங்கன்னா ஆரக்கிள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஆப்பிள், நியூ வெப் டெக்னாலஜிஸ் மற்றும் இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸில் விற்பனை செய்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஏப்ரல் மாதத்திற்கான டேட்டா. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 4% அதிகரித்தது. கம்பெனிக்கு 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. 2,372 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் இது. ஆர்இசி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2026 அவங்க நெட் ஜீரோ என்பிஏ கம்பெனி ஆக வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் தான் என்பிஏ. நிதியாண்டு 2026 லோன் க்ரோத் கைடன்ஸ் கொடுத்துருப்பது 12%. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய வளர்ச்சி குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்ன சொன்னதை காட்டிலும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வளர்ச்சி 15% 17% இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ அதை குறைச்சு 11% 13% இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்கே குளோபல் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. ஆர்இசிக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ஆனால் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன 600 சொல்லியிருந்தாங்க, புது டார்கெட் 525. ரெம்சன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேயில் 14% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு அப்டேட்டும் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டெலண்டஸ் நார்த் அமெரிக்கா கிட்டேருந்து ஒட்டுமொத்த மதிப்பு 300 கோடி ரூபாய். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2026 அவங்களுடைய ரெவென்யூ வளர்ச்சி 30% 35% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 75% இருந்திருக்கு அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத். ஏர் கண்டிஷனர் பிஸ்னஸில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் நிதியாண்டு 2026 4,000 கோடி ரூபாய். போன ஆண்டு 3,000 கோடி ரூபாய் இருந்தது. அதே போல் வாஷிங் மிஷின் பிஸ்னஸில் அவங்க எதிர்பார்ப்பது 650 கோடி ரூபாய். முன்னே இருந்தது 440 கோடி ரூபாய். கர்நாடகா பேங்க் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். நெட் ப்ராஃபிட் 252 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 780 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.08%. போன குவார்ட்டரில் 3.11% இருந்தது. நெட் என்பிஏ 1.31%. போன குவார்ட்டரில் 1.39% இருந்தது.
வாரி எனர்ஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட் மொரிஷியஸ் வாங்கியிருக்கிறாங்க ஷேர்ஸ். வாரி எனர்ஜிஸ் உடையது 60,398 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. விற்பனை செய்திருப்பது மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர். ஒரு ஷேரோட விலை சராசரியாக 2,690 ரூபாய்னு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இன்ஃபோஎட்ஜ் இந்தியா நம்ம naukri.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம். அவங்களுடைய ஷேர்ஸையும் சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட் மொரிஷியஸ் வாங்கியிருக்கிறாங்க. 2.12 லட்சம் எக்விட்டி ஷேர்ஸ். யார்கிட்ட இருந்து? மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் தான் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேரோட விலை சராசரியாக 1,464 ரூபாய் 50 பைசான்னு டிரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. லூபின் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 112% அதிகரிச்சிருக்கு, 782 கோடி ரூபாய். ரெவென்யூ இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு, 5,667 கோடி ரூபாய். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க லூபின், ஒரு ஷேருக்கு 12 ரூபாய். ஹீரோ மோட்டோகார்ப்புக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4,330. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைக்குது. தூத்துக்குடி முனிசிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். மாவட்டத்துடைய மைய நூலகம் அமைப்பதற்கான கான்ட்ராக்ட் 9.5 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது. 12 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். நவீன் ஃப்ளூரின் இன்டர்நேஷனலுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். சராசரியாக ஒரு ஷேர் விலை 4,287 ரூபாய்னு வாங்கியிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? ஒரு ப்ரொமோட்டரான பிஷத் மஃபட்லால் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. மார்க்சன்ஸ் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. யூகே அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆத்தரைசேஷன் கிடச்சிருக்கு. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு சீஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மார்க்சன்ஸ் ஃபார்மா. நீல்கமல் நேற்று குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 34 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. ரெவென்யூ 894 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5,040. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். Q4க்கான டேட்டா. நெட் ப்ராஃபிட் 145 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 949 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. அப்போலோ டயர்ஸ் நேற்று குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 184 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 48% விழுந்திருக்கு. ரெவென்யூ 6,423 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய முன்னாள் சிஇஓ மற்றும் டெபுட்டி சிஇஓ மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்சைடர் ட்ரேடிங் வழக்கில் 2 பேருக்கும் அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மற்றொரு அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மற்றொரு அக்கௌண்டிங் இஷ்யூ வந்திருக்கு போல தெரியுதுங்க. முன்னே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூ இருந்தது. கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் பாதிப்பு இருக்குது. இப்போ மறுபடியும் இன்னொரு அக்கௌண்டிங் இஷ்யூ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதற்காக உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஆடிட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நடப்பு நிதியாண்டுடைய செலவு அவங்க குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய் செலவு குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிதியாண்டில் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தப்படும். கடன் நிதியாண்டு 2025 முடிவில் எவ்வளவுனா 82,579 கோடி ரூபாய். போன நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது அதிகரிச்சிருக்கு. அதாவது நிதியாண்டு 2024 77,550 கோடி ரூபாய் இருந்தது. நிதியாண்டு 2025 82,579 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இந்த நிதியாண்டில் அவங்க 10,000 கோடி ரூபாய் செலவு குறைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஷீலா ஃபோம் நம்ம ஸ்லீப்வெல் மேட்ரஸ் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி Q4 ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 850 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 22 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 67% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொலான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் HEGக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 525, ஸ்டாப் லாஸ் 465. டாடா ஸ்டீலுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 165, ஸ்டாப் லாஸ் 150. எல்கேபி செக்யூரிட்டிஸோடைய பரிந்துரைகளில் இந்துஸ்தான் காப்பருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 250, ஸ்டாப் லாஸ் 218. தீபக் ஃபர்டிலைசர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,440, ஸ்டாப் லாஸ் 1,290. இர்கான் இன்டர்நேஷனலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 182, ஸ்டாப் லாஸ் 164. டிவிடெண்ட் அறிவித்திருக்கக்கூடிய நிறுவனங்கள். BLS இ சர்வீசஸ் 1 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. பெரமல் ஃபார்மா 14 பைசா. ADF ஃபுட்ஸ் 60 பைசா டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி. கெம்ஃபப் ஆல்கலீஸ் 1 ரூபாய் 25 பைசா டிவிடெண்ட். திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபாய் டிவிடெண்ட். டாலர் இண்டஸ்ட்ரீஸ் 3 ரூபாய். AGI கிரீன் பேக் லிமிடெட் 7 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. LMW லிமிடெட் லக்ஷ்மி ஒர்க்ஸ் நினைக்கிறாங்க, லக்ஷ்மி மிஷன் ஒர்க்ஸ் நினைக்கிறேன் 30 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க.
ராமா பாஸ்பேட்ஸ் 25 பைசா டிவிடெண்ட், அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. நெல்காஸ்ட் 50 பைசா டிவிடெண்ட், ஜூலை 25 ரெக்கார்ட் டேட். என்ஆர்பி பேரிங்ஸ் ₹4.30. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா ₹6 டிவிடெண்ட். இ கிளர்க் சர்வீசஸ் ₹1. இன்டர்நேஷனல் கன்வேயர்ஸ் 75 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியனியும் ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கக்கூடிய டிவிடெண்ட் ₹5.80. அதில் ஸ்பெஷல் டிவிடெண்டும் அடங்கும், சேர்த்து தான் ₹5.80. ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹4 தான். அது எதற்காக ஸ்பெஷல் டிவிடெண்ட் வழங்குறாங்கன்னா, பெங்களூருல உங்களுடைய நிலத்தை விற்பனை செய்திருக்கிறாங்க, அதனால தான் ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹4 அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ₹5.80 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க இந்தியனியும். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம மதியம் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஐஷர் மோட்டார்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். லூப்பின் 2% அதிகரித்தது இன்ட்ராடேல. கர்நாடகா பேங்க் 5% விழுந்தது. அப்போலோ டயர்ஸ் 3% அதிகரித்தது. முத்தூட் ஃபினான்ஸ் 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டாடா பவர் வாலட்டைலாக இருந்திருக்கு, 1% பாசிட்டிவ், 1% நெகட்டிவ். ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸும் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். டாரண்ட் பவர் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். ஷீலா ஃபோம் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். ஆக்ஸோ நோபல் இந்தியா 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. ஸ்ரீ சிமெண்ட் 4% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.